நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். பொதுவாகவே ஒரு மனிதர் தான் சார்ந்திருக்கின்ற கட்சியை எப்படி வளர்ப்பார் அப்படின்னா, தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை மக்கள் மன்றத்தில் சொல்லி அதன் மூலமாக தன்னுடைய கட்சியை வளர்ப்பார். இங்கே பாருங்கள், இதாங்க என்னுடைய கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள். இந்த கொள்கை கோட்பாடுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், எல்லோரும் நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை மக்கள் மன்றத்தில் சொல்லி அதன் மூலமாக தன்னுடைய கட்சியை வளர்ப்பார். இன்னும் ஒரு சில இந்த ஜாதி அமைப்புகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய ஜாதி பெருமைகளை சொல்லி சொல்லி தன்னுடைய இயக்கங்கள் எல்லாமே வளர்ப்பாங்க. ஆனால் இந்திய நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி கலவரம் மட்டுமே பண்ணி வளர்ந்துருக்கு அப்படின்னா அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். நீங்கள் இந்திய நாட்டினுடைய வரலாறுகளையும் புரட்டி பாருங்கள், பாஜக செய்யாத அட்டூழியங்களே கிடையவே கிடையாது. அவங்க கலவரங்கள் மேற்கொள்ளாத மாநிலங்களே கிடையவே கிடையாது. அந்தளவுக்கு பாஜக கலவரத்தின் மூலமாக வளர்ந்த கட்சி, சரிங்களா? ஸோ அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக நேற்றைய தினத்தில் நம்ம பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணியிருக்காங்க, விடுதலை சிறுத்தை கட்சியினர் நடத்திய போராட்டத்தில் பெட்ரோல் கொண்டு வீசி அதன் மூலமாக கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ விடுதலை சிறுத்தை கட்சி எந்த ஊரில் போராட்டம் பண்ணாங்க, பாஜக எப்படி பெட்ரோல் குண்டை வீசினாங்க, ஸோ அந்த பெட்ரோல் குண்டு வீசி அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டாரா கைது செய்யப்படவில்லையா போன்ற விவரங்கள் எல்லாமே இந்த காணொலியில் பார்க்கலாம். நாங்கள் படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால் குடிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்புகுடி தீத்தானிப்பட்டி அந்த ஊரில் தான் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து மேற்கொள்கிறாங்க. இவங்க என்ன டிமாண்டை மையப்படுத்தி ஆர்ப்பாட்டம் மேற்கொள்கிறாங்க அப்படின்னா, புதுக்கோட்டை கரம்பகுடி தீத்தானிப்பட்டியில் பாலமுருகன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு +2 மாணவன் வந்து இருக்கான். இந்த +2 மாணவனுக்கு ஜாதி அட்ராசிட்டிகள் எல்லாமே நடந்திருக்கு, அந்த ஊரில் நடந்திருக்கு. ஜாதி அட்ராசிட்டி, அதே மாதிரி வந்து கடுமையான ஆயுதங்களை கொண்டு தாக்கலாம் போயிருக்காங்க அந்த பாலமுருகன் என்று சொல்லப்படுகின்ற அந்த +2 மாணவனை. ஸோ இதனை கண்டித்து பாதிக்கப்பட்ட அந்த பாலமுருகனுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி அதனை கண்டித்து அதனை மையப்படுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் நேற்றைய தினத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக இந்த புதுக்கோட்டையில் நடக்கின்ற ஜாதி அட்ராசிட்டிகளை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் நேற்றைய தினத்தில் ஆர்ப்பாட்டம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸோ ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆர்ப்பாட்டம் நடந்து இருக்கும் போதே இந்த ஜெனரேட்டர் இருக்கும் தெரியுமா, ஜெனரேட்டருடைய வயரை யாரும் வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க. அதற்கு பின்பாக அந்த ஸ்பீக்கர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஸ்பீக்கர்லாம் கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்பீக்கருடைய வயருமே வந்து யாரோ கட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன், இந்த இடத்த யார் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது அப்படின்னா அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது ஒரு காவல்துறையினுடைய கடமை. ஒரு ஸ்பீக்கர் வேற ஒருத்தை கட் பண்ணிக்கிட்டு இருக்க வரைக்கும் காவல்துறை என்ன பண்ணாங்க, அதேமாரி ஒரு ஜெனரேட்டருடைய வயரை கட் பண்ணுற வரைக்கும் காவல்துறை என்ன பண்ணாங்க. இந்த இடத்துலையே காவல்துறையினுடைய அலட்சிய போக்கு வந்து தெளிவாக வெளிப்படுது. ஸோ அதேமாரி நம்ம புதுக்கோட்டை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து ஒரு வழியாக பேசி எல்லாம் முடிச்சிடுறாங்க. தன்னுடைய கண்டனங்கள் எல்லாமே பதிவேற்றங்கள் பண்ணி அந்த ஆர்ப்பாட்டத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கு பின்பாக அந்த மண்டல செயலாளர் தன்னுடைய காரில் ஏறி உட்கார போகிறாரு. அப்போ அதற்கு பக்கத்தில் இருந்த ஒரு மாடியிலேருந்து ஒரு மர்ம நபர் என்ன பண்ணுறாரு, பெட்ரோல் குண்டை வந்து வீசுகிறாரு. அங்கேருந்து வீசின உடனே அந்த காரில் படுவதற்கு முன்பாக மேலே இருந்த அந்த மர கிளையின் மேலே பட்டு புதுக்கோட்டையினுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் இளமதி அவங்க மேலே அந்த பெட்ரோல் குண்டு வந்து பட்டுறோடனே அந்த பெண்ணுடைய முந்தான இருக்கலையா சேலை, அதில் வந்து தீப்பிடிக்க ஆரம்பிச்சோடனே அவங்க வந்து வேகமாக வந்து தன்னுடைய சேலையை வந்து கழட்டி போட்டு காருக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அதையும் மீறி தன்னுடைய சேலையில் வந்து பிடிக்குது, அவங்க சேலையை வந்து கழட்டி போட்டுறாங்க. அதையும் மீறி அவங்க மேலே வந்து தீ காயங்கள் வந்து லேசாக வந்து ஏற்படுது. ஸோ என்ன பண்ணுறாங்க, உடனே பெட்ரோல் குண்டு வீசிய திசையை நோக்கி எல்லாரும் பார்க்குறாங்க. காவல்துறை அந்த இடத்துல என்ன பண்ணணும், பெட்ரோல் குண்டு யார் வீசினாங்களோ அந்த மாடியை நோக்கி உடனே மேலே போயிருந்துருக்கணும். ஆனால் காவல்துறை ரொம்ப அலட்சிய போக்குடன் கீழே நின்று பார்த்துக்கிட்டே மட்டும்தான் இருந்தாங்களாமா. காவல்துறை மேலே ஏறி அவங்க வந்து அந்த பெட்ரோல் குண்டு வீசிய நபர் யார் அப்படின்றத வந்து அவங்க வந்து பார்க்கவே இல்லையாமா. ரொம்ப ஒரு அலட்சிய போக்கு நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதற்கு பின்பாக புதுக்கோட்டை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அவங்க எல்லாமே ஸ்பாட்டில் என்ன பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணுறாங்க. காவல்துறையை கண்டித்து தான் வந்து ஆர்ப்பாட்டமே. ஆல்ரெடி வந்து சாயங்காலம் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் என்ன, பாலமுருகனுக்கு நீதி வேண்டும், அதே மாதிரி காவல்துறை புதுக்கோட்டையில் நடைபெறுகின்ற அந்த ஜாதி அட்ராசிட்டிகள் எல்லாமே கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் ஆர்ப்பாட்டமே. ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்திலே காவல்துறையுடைய அலட்சிய போக்கு வெளிப்பட்டதன் விளைவாகத்தான் ஒரு மனிதன் பெட்ரோல் குண்டை மேலேருந்து ஈஸியாக வீசுகிறான்.
ஸோ அப்பையும் கூட காவல்துறை வந்து மேலே போய் என்ன பண்ணல, பார்க்கவே இல்லை. ஸோ அதையுமே கண்டித்து உடனே ஸ்பாட்டில் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் போராட்டத்துக்கு வந்திருந்த எல்லா நபர்களும் என்ன பண்ணுறாங்க, சாலையில் உட்காந்து போராட்டங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கும் பொழுதே என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க போராட்டம் பண்ணுற அந்த ஸ்பாட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பாட்டில் வந்து வலது பக்கம் ஒரு 10 அடி தாண்டி லைட் எரியுது, இடது பக்கம் 10 அடி தாண்டி லைட் எரியுது. இவங்க போராட்டம் பண்ணிக்கின்ற இடத்துல மட்டும் லைட் எரியலையாமா, அந்த இடத்த மட்டும் பர்டிகுலராக கட் பண்ணி விட்ருக்காங்க, கரண்டை கட் பண்ணி விட்ருக்காங்க. அதை கட் பண்ண நபர்கள் யாருன்றது தெரியல. இப்போலாம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் தானேங்க, தனித்தனியாக எல்லா இடத்துலையுமே டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க, ஒவ்வொரு தெருவுக்குமே ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க, எத்தனை டிஸ்டன்ஸுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட அவங்க போராட்டங்கள் பண்ணிக்கின்ற இடத்துல மட்டும் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் மூலமாக அந்த கரண்ட் கட் பண்ணி விட்டாங்க. தொடர்ச்சியாக ஸ்பாட்டில் இருந்து இவங்க போராட்டம் பண்ணிக்கிருக்காங்க. போராட்டம் பண்ணும்பொழுதே இவங்க வந்து ஒரு பெயரை வந்து குறிப்பிட்ட ஒரு பெயரை உச்சரிக்கிறாங்க. யார்? அந்த போராட்டம் செய்த விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் குறிப்பிட்ட ஒரு பெயரை வந்து உச்சரிக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கிற விஜயகுமார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர். சரிங்களா? இவருடைய பெயரை தான் வந்து மையப்படுத்தி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த விஜயகுமார் என்று சொல்லப்படுகின்ற நபர் தான் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்தவர்களுக்கு வந்து அச்சுறுத்தல்கள் எல்லாமே கொடுத்துக்கிருந்தாரு, மிரட்டல்கள் எல்லாமே கொடுத்துக்கிருந்தாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஸோ விஜயகுமார் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளருடைய தூண்டுதலின் பேரில் தான் யாரோ ஒரு மர்ம நபர் மேலிருந்து அந்த பெட்ரோல் குண்டை வீசி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் டிமாண்ட் செய்ததன் விளைவாக காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதற்கு பின்பாக சிஎஸ்ஆர் வந்து பதிவு பண்ணுறாங்க. சரிங்களா? சிஎஸ்ஆர் பதிவு பண்ணுறாங்க, ரைட்டு. ஆனால் நேற்று நடைபெற்ற அந்த பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் என்பது ஒரு சட்டத்தின் அடிப்படையில் பார்க்குறப்ப அது வந்து ஒரு ஜாதிய அட்ராசிட்டி. ஜாதி அட்ராசிட்டி என்று வருகின்ற பொழுது அந்த ஜாதி அட்ராசிட்டி நடைபெற்ற இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் வந்து ஸ்பாட் விசிட் வந்து பண்ணணும். இதுதான் சட்டம். எஸ்சிஎஸ்டி சட்டத்தின்படி ஒரு இடத்துல ஜாதி அட்ராசிட்டி நடக்குது அப்படின்னா அந்த ஸ்பாட்டுக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து ஸ்பாட் விசிட் பண்ணணும். அதே மாதிரி வந்து காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் அந்த இடத்துல ஸ்பாட் விசிட் பண்ணணும். ஆனால் நேற்று வந்து மாவட்ட ஆட்சியர் வரலை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே ஜாதி அட்ராசிட்டி நடந்தாலுமே அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு மாவட்ட ஆட்சியர் போகணும். ஆனால் இதனால் வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் ஜாதி அட்ராசிட்டி நடைபெற்ற இடத்திற்கு போனாங்களா, போய்கிட்டு இருக்காங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப டவுட்டு தான். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்கவேலியில் வந்து அந்த ஒரு ஐயனார் கோயிலில் நடைபெற்ற அந்த ஜாதி அட்ராசிட்டிக்கு அப்போ இருந்த மாவட்ட ஆட்சியர் ஸ்பாட்டுக்கு போனாங்க. அதே மாதிரி கரூரில் ஒரு கோவில் நுழைவு போராட்டத்துக்கு அங்கே இருந்த மாவட்ட ஆட்சியர் போனாங்க. அதனை தவிர்த்து மித்த மாவட்ட ஆட்சியர்கள் போகிறாங்களா அப்படின்னா மிகப்பெரிய டவுட்டு தான். ஸோ காவல்துறை ஒரு வழியாக சிஎஸ்ஆர் வந்து பதிவு பண்ணிடுறாங்க. அதற்கு பின்பாக எஃப்ஐஆர் எப்படியாச்சும் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் நேற்றும் போராட்டம் பண்ணாங்க, இன்றைக்கும் போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ நான் பேசிக்கிருக்க இந்த வேலையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் போராட்டங்கள் பண்ணி தற்பொழுது வந்து ஒரு மண்டபத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா பாருங்கள், அதாவது பாஜக வந்து கலவரத்தின் மூலமாக தன்னை வளர்த்து கொள்கின்ற ஒரு கட்சி. இந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டினுடைய காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் ஒரு தெளிவான சிந்தனையோடு இல்லை அப்படின்னா தமிழ்நாடு ஒரு கலவர பூமியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கூட இந்த விஷயத்தில் தலையிட்டு இந்த மாதிரி ஜாதி அட்ராசிட்டி செய்கின்ற இல்லாட்டி வந்து இந்த கலவரத்தை மேற்கொள்ள துடித்து கொண்டிருக்கின்ற இந்த மாதிரி சனாதன சங்கிகள் எல்லாமே வந்து இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் அப்படின்றது இந்த காணொலி வாயிலாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த காணொலி வாயிலாக இன்னும் ஒரு 3 விஷயத்துக்கு நான் பதிவு பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக மதுரை மாவட்டத்தில் அந்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு பாராட்டு விழா வந்து வச்சாங்க, ஒரு கூட்டம் வந்து போட்டாங்க. அந்த கூட்டத்துக்கு நானும் போயிருந்தேன். அப்போ மதுரை மாவட்டத்தில் அண்ணன் எல்லாளர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் வந்து இருக்கார். அவர் வந்து ஒரு வரலாறு வந்து பதிவு பண்ணார். அது என்ன வரலாறு அப்படின்னா, மதுரை மாவட்டத்தில் பாஸ்கர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு டிஎஸ்பி வந்து இருந்தாராமா. அப்போ விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவர் தொல் திருமாவளவர்கள், நான் சொல்கிற காலகட்டம் வந்து 92, 93 இந்த காலகட்டம். அப்போ விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவர் தொல் திருமாவளவர்கள் மதுரை மாவட்டத்தில் தல்லாகுளம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மெயின் ஆஃபீஸ் இருக்குது, நம்ம கட்சியினுடைய ஆஃபீஸ் இன்னும் கூட அங்கே இருக்குது. அதில் தான் வந்து தங்கியிருப்பார், அப்போலாம் அங்கே தான் தங்கியிருப்பார். அப்போ அந்த பாஸ்கர் என்று சொல்லப்படுகின்ற அந்த போலீஸ்கார் என்ன பண்ணுறாரு, ஒரு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு திருமாவளவர்கள் எங்கே அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போகிறாரு, அந்த ஆஃபீஸ் வந்து போகிறாரு. அப்போ எல்லாரும் சொல்கிறாராம், இல்லை அவர் வந்து இங்கே இல்லை, உடனே வந்து வர சொல்லுங்கள், அவரை வர சொல்லுங்கள், திருமாவளவன் வர சொல்லுங்கள், நான் வந்து பேசணும், ரொம்ப முக்கியமான விஷயம், வராமட்டும் விட்டீங்க அப்படின்னா அப்போ நடக்கிறது வேறு அப்படின்ற மாதிரி அந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாரு, எச்சரிச்சிருக்காரு. எல்லாரும் அவர்கள் வந்து எச்சரிச்சிருக்காரு. ஸோ எல்லாரும் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 3 டீம் வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. 3 டீம் ஃபார்ம் பண்ணி, ஒரு டீம் வந்து அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நீங்கள் போங்க,
சாலை மறியல் பண்ணுவதற்கு தயாராக இருங்க அப்படின்ற மாதிரி அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு டீம் வந்து அனுப்பிச்சி விட்டாரு. இன்னொரு டீம் எங்கே அனுப்பிச்சி விட்றாருன்னா மதுரை வந்து கோரிப்பாளையம் பகுதி வந்து ஒரு பகுதி இருக்குது. அந்த கோரிப்பாளையம் பகுதி வந்து இன்னொரு டீம் அனுப்பிச்சி விட்டார். இன்னொரு டீம் வந்து அவுட் போஸ்ட்டில் அம்பேத்கர் சிலை வந்து இருக்குது, அந்த அவுட் போஸ்ட்டில் வந்து நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு டீம் அனுப்பிச்சி விட்டார். ஸோ 3 டீமையும் அனுப்பிச்சி விட்டுட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள், அப்போ வந்து அவர் ஈரா திருமாவளவன், தொல் திருமாவளவன் கிடையாது, சரிங்களா? ஸோ அண்ணன் திருமாவளவன் அவர்கள், அதே மாதிரி அண்ணன் எல்லான் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து டிஎஸ்பி ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே போய் உட்காந்து பேசிக்கிருக்காங்க. அப்போ பாஸ்கர் அவர்கள் சொல்கிறாராமா, அந்த போலீஸ்கார் பாஸ்கர் சொல்கிறாராம், திருமாவளவன் நீங்கள் பண்ணுறது சரியில்லை, நீங்கள் வந்து ரொம்ப ஒரு அத்துமீறி போகிறீங்க அப்படின்ற மாதிரி திருமாவளவனை பார்த்து சொல்கிறாராமா. அப்போ அண்ணன் எல்லான் அவர்கள் ஒரு சிந்தனையிலே உட்காந்துருக்காரு. நாம் இந்த மாதிரி ஒரு 3 டீமை அனுப்பிச்சி விட்டோமே, சாலை மறியல் பண்ணி சொல்லி அனுப்பிச்சி விட்டோமே, இன்னும் செய்திகள் வராமல் இருக்குது, நம்ம டிஎஸ்பிக்கு வந்து இன்னும் ஃபோன் வராமல் இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையிலே உட்காந்துருக்காரு. இவர் சிந்தனையில் உட்காந்து கொண்டிருக்க வேலையிலேயே ஒரு ஃபோன் வந்து வருது. அப்போ வந்து பாஸ்கர், அந்த போலீஸ்கார் பாஸ்கர் வந்து ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. சார், இந்த மாதிரி அண்ணா பஸ் ஸ்டாண்டில் வந்து மிகப்பெரிய ஒரு சாலை மறியல் நடந்துக்கிருக்கு, பயங்கரமான டிராஃபிக் ஜாம்லாம் ஏற்பட்டுருக்கு, ஏதோ திருமாவளவர்கள் வந்து நீங்கள் கூப்பிட்டு வச்சு பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி மிரட்டுறீங்களாம்மா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தகவல்லாம் வருது, கட்டுப்படுத்த முடியல அப்படின்ற மாதிரி அங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வந்து வருது. உடனே பாஸ்கர் வந்து ஃபோனை வச்சுட்டு, பார்த்தீங்களா திருமாவளவன், நீங்கள் பண்ணுறது சரியில்லை, பாருங்கள் உங்கள் மக்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, பாருங்கள் நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோடனே அடுத்த ஒரு ஃபோன் வருது. அடுத்த ஒரு ஃபோன் என்ன சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி இது கோரிப்பாளையம் பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு டிராஃபிக் ஜாம்லாம் ஏற்படுகிறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இந்த மாதிரி வந்து போராட்டங்கள் பண்ணிக்கிருக்காங்க, என்ன பிரச்சனை கேட்டால் இந்த மாதிரி திருமாவளவனை கூப்பிட்டு நீங்கள் பேசிக்கிறீங்க, இந்த மாதிரி மிரட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே வந்து 3வது ஃபோன் வர்றதுக்கு முடியும், ஏன்னா இன்னொரு டீம் வந்து அம்பேத்கர் சிலைக்கிட்ட இருக்காங்க இல்லையா, 3வது ஃபோன் வர்றதுக்கு முன்னாடியே தயவுசெய்து திருமாவளவன் நீங்கள் போங்க, அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசுன்னு தப்பு தான், சரிங்களா, நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி விட்டாராமா. யார்? அந்த டிஎஸ்பி பாஸ்கர் அவர்கள் அனுப்பிச்சி விட்டாராமா. ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கேரக்டருக்கு வந்து 2 முகங்கள் இருக்குது. ஒரு முகம் ஈரா திருமாவளவன், இன்றைக்கி வேணால் வந்து சங்கி கூட்டங்களும் சரி, அதே மாதிரி கத்துக்குட்டிகளும் சரி அசால்ட்டாக வந்து பேசிட்டு போயிடுவாங்க, திருமாவளவர்கள் வந்து அசால்ட்டாக பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவருக்கு 2 முகங்கள் இருக்குது. மதுரையில் வாழ்ந்த நபர்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒட்டுமொத்தமாக விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும், திருமாவளவன் என்று சொல்லப்படுகிற கேரக்டர் வந்து 2 முகங்கள் இருக்குது. அவர் தொல் திருமாவளவனாக பேசுகிற வரைக்கும் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆட முடியும். ஆனால் அவர் வந்து ஈரா திருமாவளவனாக பேசி தன்னுடைய தொண்டர்களுக்கு உத்தரவு போட்டார் அப்படின்னா நடக்கிறதே வேறு அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக எச்சரிச்சுக்கிறேன். 2வது விஷயம், நேற்றைய தினத்தில் நடைபெற்ற அந்த சம்பவத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் எதனை மையப்படுத்தி போராட்டம் பண்ணாங்க? பாலமுருகன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிறுவனுக்கு ஜாதி அட்ராசிட்டி நடந்துருச்சு. ஸோ அதை வந்து நம்ம காவல்துறை கட்டுப்படுத்த வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த பையனுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், நீதி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த சிறுவனுக்கு ஆதரவாகத்தான் களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க. ஸோ அந்த போராட்டத்தை கலைக்கும் விதமாக பெட்ரோல் கொண்டு வீசிய நபர் யார்? ஒரு பாரதிய ஜனதா கட்சி. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த பாரதிய ஜனதா கட்சியில் பயணிக்கின்ற தலித் சமுதாயத்தை சார்ந்த நபர்களுக்கு வந்து நெஞ்சில் குத்த வேணாமா? நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபருக்கு வந்து நீதி வேணும்னு சொல்லி தான் இவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்து பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒருத்தர் என்ன பண்ணுறான், பெட்ரோல் கொண்டு வீசுகிறான் அப்படின்னா, அந்த கட்சியில் பயணிக்கின்ற அந்த தலித் சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் வந்து நெஞ்சில் குத்த வேணாமா? இது மட்டும் கிடையாது, இன்னும் எத்தனையோ அட்ராசிட்டிலாம் நடந்துகிட்டு இருக்குது. அத்தனை அட்ராசிட்டிக்குமே காரணம் என்னென்னா, இந்த சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனைகள் தான். ஸோ இந்த சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையை கொண்ட, அந்த கொள்கை கோட்பாடுகளை கொண்ட அந்த பாஜகவில் வந்து எப்படி தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்து பயணிக்க முடியுது அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக ஒரு கேள்வியை தூக்கி முன்வைக்கிறேன். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, காவல்துறை எவ்வளோ அலட்சிய போக்காக இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெட்ரோல் கொண்ட வீசியிருப்பாங்க. என்ன கேட்குறேன் அப்படின்னா, அவர்களும் மனிதர்கள் தானே, அவங்க வந்து போராட்டத்துக்கு அனுமதி வாங்கி தானே போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தை வந்து நல்ல முறையில் நடத்தி வைக்க வேண்டியது காவல்துறையினுடைய கடமை இல்லையா? பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமை இல்லையா? அதுக்கு தானே அவங்க வந்து பெட்டிஷன் எழுதி கொடுக்குறாங்க, எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்ற மாதிரி அதுக்கு தானே கேட்குறாங்க. காவல்துறை எது சம்பளம் வாங்குறது அதுக்கு தானே, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு தானே வந்து சம்பளமே வாங்குறாங்க. அப்போ ஒரு ஜென்செட் வந்து ஆஃப் ஆகுது, அதேமாதிரி ஸ்பீக்கர் வந்து ஆஃப் ஆகுது, அப்போயே காவல்துறை வந்து ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறாங்க. அதற்கு பின்பாக மேலே வந்து குண்டை வீசுகிறான் ஒருத்தன், அப்பயுமே மேலே ஏறி போய் காவல்துறை அதிகாரிகள் பார்க்கல. அப்போனா இந்த காவல்துறை அதிகாரிகள் எவ்வளோ அலட்சிய போக்குன்னு நடைபெற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ முதலமைச்சரோ இல்லாட்டி அமைச்சரோ ஒரு இடத்துல வந்து ஸ்பாட் விசிட் போகிறாங்க, மக்களை சந்திக்க போகிறாங்க, இல்லாட்டி அவங்களே ஒரு போராட்டங்கள் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த போராட்டம் நடைபெறுகின்ற வேலையில் இல்லாட்டி மக்களை போய் சந்திக்கின்ற வேலையில் காவல்துறை எவ்வளோ உச்சபட்ச பாதுகாப்பு கொடுப்பாங்க, எவ்வளோ உச்சபட்ச பாதுகாப்பு கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு சாதாரண சாமானிய மனிதன் மனு கொடுப்பதற்கு கூட வந்து விடமாட்டாங்க. மனு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போனாலும் கூட அவங்க தடுப்பாங்க, அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தடுப்பாங்க.
அப்போ வந்து உங்கள்கிட்ட அனுமதி வாங்கி தான் அவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதில் நீங்கள் தயங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய அலட்சிய போக்கு காரணமா, இல்லாட்டி காவல்துறைக்கு உள்ளே இருக்க அந்த ஜாதி என்று சொல்லப்படுகிற சிந்தனைகள் காரணமா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழுப்புன்னு தோணுது. ஸோ காவல்துறை அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் நம்ம உரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.